எகிரி அடைக்கும் விஜய். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்கே திரும்பினாலும் விஜய் பற்றியான செய்தி. நாளைக்கு நான் வரேன், இதான் இன்றைக்கி செய்தி. பிரச்சார வாகனம் கிளம்பி விட்டது, எப்படி போகிறது பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் என்ன, விஜய் நாளைக்கு என்ன பேச போகிறார், விஜய் 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 நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கிய கேம் பிளேயராக இருப்பார். விஜயை பார்த்து திமுக மட்டுமல்ல பல கட்சிகள் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓட்டு அந்த ஓட்டு இல்லை, எல்லா தரப்பு ஓட்டையும் பிரிக்கிறார். அதையும் தாண்டி எல்லா சமூக வாக்குகளையும் வாங்குறாரு. இன்றைக்கி திமுகவுக்கு பயம் என்ன? ஒரு தொகுதியில் போய் நின்று இந்த தொகுதியில் அமைச்சர் என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு. திமுக ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் இன்றைக்கி வாரிசு அரசியல் எப்படி நடக்குது, சினிமாவில் இப்போ உங்கள் பேரனை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லா விதமான கனிம வளங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களும் இதே மாதிரி பல குடும்பங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து பல தமிழகம் முழுக்க சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். கீழே இருக்கவங்க ஒன்றுமே பண்ணல. இந்த விஷயங்கள்லாம் விஜய் மூலமாக போகும்போது மக்களிடம் எடுவிடும். அதையும் தாண்டி நீ எந்த பொதுமக்கள்கிட்ட வேணால் பேசி பாருங்கள். விஜய்க்கு கை நீட்டக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அவர் கையை கட்டிட்டு பேசணும் அப்படின்னு இன்றைக்கி திமுக நினைக்குது. இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இப்படி ஒரு நிபந்தனைகள்லாம் விதிக்கவே இல்லை. அவர் கார் போனால் பின்னால் யாரும் போகக்கூடாது, அவர் காருக்கு மேலே ஏறக்கூடாது. சார், அவர் கார் அவர் மேலே ஏறிட்டு போகிறாரு. இதுக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே காவல்துறை இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறீங்க, மோடி வரும்போது ரோட் ஷோ பண்ண கொடுக்குறீங்க. டி நகர்லேயே ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ திருவாரூர் போகும்போது எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆச்சு. உதயநிதி அவர்கள் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம், ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்னா விஜயை பார்த்து இவர்கள் அஞ்சுகிறார்கள், அவருடைய செல்வாக்கை பார்த்து அஞ்சுகிறார்கள். நீங்களே சொல்லுங்கள். இப்போ திமுக இவ்வளோ விளம்பரம் பார்த்தீங்கன்னா, இந்த இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ விளம்பரம், இதெல்லாம் சேனலுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, திமுகவை கோச்சிக்கூடாது, சேனலுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல. அதையும் தாண்டி விஜயை மறுக்க முடியவில்லை. ஏன்னா விஜயனுடைய செல்வாக்கு அது. சேனலுக்கும் டிஆர்பி முக்கியம். தொடர்ந்து விஜய் அவர்கள் தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்து கொண்டே இருக்கிறார்.